நம்மளுடைய வாழ்க்கை துன்பமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறை கண்டுபிடிக்கும் புத்தி, நன்றியுணர்வு குறைவாக இருக்கிறது தான் காரணம். நம்மள்ட்ட நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே நேரத்தில் நம்மள்ட்ட இல்லாத விஷயங்களும் இருக்குது. நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நினச்சி அதை பயன்படுத்தி நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறத பார்க்கணும். அதை நாம் நினச்சி சந்தோஷப்பட்டு அதுக்கு இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு நம்மள்ட்ட இல்லாத விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே நரகமாயிடும். நன்றி உணர்வு இருந்தாலே நம்ம என்ன இறைவன் கொடுத்துருக்காரோ அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவோம். அது சொர்க்கம். நன்றி உணர்வு கம்மியாக இருந்தாலோ இல்லைனாலோ குறைய மட்டும்தான் கண்டுபிடிப்போம். குறைய மட்டும் பார்த்தாலே நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். அதனால் நம்மள்ட்ட என்ன இல்லைன்னு பார்க்கலாம், அதுக்காக அதை பெருசுப்படுத்தக்கூடாது. நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதை அதிகமாக நினைக்கணும், அதை நம்ம சந்தோஷப்படணும் அதை நினச்சி.